செஞ்சிக்கோட்டையை பற்றி முதல் வீடியோவில் பார்த்துருப்போம். இது ரெண்டாவது வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். பாருங்கள், ஆலமரம் பார்த்தீங்களா? எவ்வளோ விழுதுகள். இந்த மாதிரி ஆலமரம்லாம் இப்போ இருக்குதுங்களா எங்கேயாவது? ஆலமரம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ விழுதுகள் இருக்குது. நிறைய மரங்கள் இருக்குது இந்த இடத்த. அதெல்லாம் வந்து இப்போ இடையில வச்சு வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த தொல்லியல் துறை வச்சு பராமரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறது வந்து அந்த செடிகள்லாம் வந்து அழகாக இப்போ வந்து இந்த கார்டன்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இது அரசு பராமரிப்பு பார்க்குறோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா, மேலே சைடு பார்த்திங்கன்னா வெடிமருந்து கிடங்கு. அந்த காலத்தில் வெடிமருந்தெல்லாம் வந்து வச்சு பராமரிக்கிறதுக்கு அரசர் கட்டிய கோட்டை அது சிதலமடைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் பெருசாக இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெற்களஞ்சியம் பார்க்க போகிறோங்க. அது இப்போ பார்க்குறது தான் இப்போ பார்க்க நெற்களஞ்சியம். அது எவ்வளோ பேர் கட்டிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்திலே பயன்பாட்டுக்கு அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேவைக்கேற்ப வந்து அவங்களுக்கு உணவு வழங்குறதுக்கு அப்போவே வந்து நெற்களஞ்சியம் கட்டி போட்டிருக்காங்க. மன்னர்கள் காலத்தில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம், கிடங்கு வந்து பாருங்கள், நெற்களஞ்சியன்னே போட்டிருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அது அந்த காலத்துலேயே அவங்க பண்ணியிருக்காங்க. பல நூறாண்டுகள் முன்னாடியே உணவு பொருட்களை சேமித்து வச்சு அதை பிற்காலத்தில் பயன்படுத்துறது அப்படிங்கிற முறையை அப்போயே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ உள்ளே போய் இப்போ வந்து பாருங்கள், அது இப்போ மின் வாசல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உள்ளே பார்த்து பாருங்கள், எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெருசு கட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாத விஷயங்கள்லாம். அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த எவ்வளோ உயரம் அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த போர்டில் போட்டிருக்காங்க. தொல்லியல் துறை அதெல்லாம் வந்து அளவெடுத்து அதை போட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ உள்ள கட்டமைப்பை பாருங்கள், எவ்வளோ உயரம் போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு உணவு தேவைங்கிறத சேமித்து வைக்கிற கிடங்கு அப்போவே அதை வந்து பராமரிச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொரு பக்கமும் ஒரு இதாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு தானியத்தை சேமிக்க வைக்கிறது. அது பாருங்கள், இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். எவ்வளோ உயரம், எவ்வளோ அகலம், எல்லாமே ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு தானியத்தை சேமித்து வைக்கிறது. அதை நம்ம வருடங்கள் கணக்கில் அதை பயன்படுத்துறது. அந்த அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடிய, கோட்டையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அதை தினந்தோறும் சாப்பாடு உணவளிக்கிறது. அந்த வகையில் அதை பயன்படுத்துறதுக்காக அவங்க வந்து இது மாதிரிலாம் சேமித்து வச்சுருக்காங்க. சேமித்து வைக்கிறதுனால சேமிப்பு கிடங்கை உருவாக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, ஆப்போசிட்டில் ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இப்போ அந்த பக்கம் ஒன்று பார்த்தோமா, அந்த பக்கம் ஒன்று பார்த்தா அது ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒன்றும் அதில் வந்து சேமித்து வச்சுருக்காங்க. அங்கே கோட்டையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிற அளவில் அந்த பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து அவங்க யானை வளர்க்குறாங்க, குதிரை வளர்க்குறாங்க, இப்போ இதுக்கு உணவு அளிக்கிறது, இப்படி எல்லாமே வந்து விஷயத்தில் அது வந்து அப்புறம் இதுக்காகவே அதெல்லாம் பயன்படுத்திடுறாங்க போல் இருக்குது. நெற்களஞ்சியம்னு ஒன்று தெரிவிச்சு, நெற்களஞ்சியங்கிறது உணவு தானிய கிடங்கு. இது பாருங்கள், எவ்வளோ உயரம். அப்போவே படிக்கட்டெலாம் வச்சு தனித்தனியாக பிரித்து அதை பயன்படுத்திடுறாங்க. நம்ம இன்றைக்கி யோசிக்கிறதெல்லாம் அப்போவே அதை பயன்படுத்திடுறாங்க. அதை போல் யோசிச்சுருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள். அடுத்து இன்னொரு பக்கம் அது. இப்போ அந்த பக்கம் வலது பக்கம் நேராக ஒரு பக்கம் பார்த்தோம். அப்புறம் இடது பக்கத்துலேயும் அதே மாதிரி இருக்குது. அதே ஹைட்டு, அதே அகலம், இந்த மாதிரி அப்போவே வந்து ஒரு கட்டக்குள்ளேயே பெருசு சின்னது கட்டாமல் கரெக்டாக அளவு எடுத்து கரெக்டாக அப்போ பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு நேர்த்தியாக. அதுதான் கவனிக்கக்கூடிய விஷயமே. அந்த காலத்தில் கட்டினா கூட ஏதோ சின்னது பெருசுமாக கட்டணும், ஒரு மாதிரி கோடல் மண்ணெலாம் இல்லாமல் நேர்த்தியாக பண்ணுற விஷயம் பாருங்க. அந்த மலையே இருக்குது, மலைக்கு மேலேயே அதை கட்டியிருக்காங்க வச்சு.
அதுதான் பார்த்தோம். இப்போ இவ்வளோ தானிய கிடங்கு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, யானைகளை வந்து வச்சு பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு மண்டபம் கட்டி போட்டுருக்காங்க. அதான் பார்க்குறோம் நம்ம. பாருங்க, யானைகளுக்கு பராமரிப்பதற்காகவே அந்த பக்கம் குதிரைகள் இதெல்லாம் பராமரிப்பாங்க அந்த காலத்தில். அது மாதிரி யானைகளை வச்சு பராமரிச்சிருக்காங்க. போருக்கு பயன்படுத்துறதுக்கு, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக யானைகளை வச்சு பராமரித்ததுக்காகவே அப்போ மண்டபம் கட்டி போட்டுருக்காங்க எல்லாம். அதுதான் அந்த மண்டபம். இப்போ தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. எவ்வளோ வேறு போட்டுருக்காங்க, கட்டிருக்காங்க பாருங்கள். அப்போவே இதெல்லாம் வந்து பராமரிச்சிருக்காங்க வச்சு யானைகளை பராமரிக்கிறதுக்கு தேவையான அந்த மண்டபம். இப்போ ஏதோ சிதலம் அடைஞ்சிருக்கு. அப்போ இருந்த காலத்தில் அது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். பல நூற்றாண்டுகள் கழிச்சு நம்ம பார்க்குறோம், அதை கண்முன்னு பார்க்குறோம். அது ஆப்போசிட்டில் இருக்கிறதும் அதை பார்க்குறோம் பார்த்தீங்களா. இதுவும் வந்து யானைகள் பராமரிக்கிறது தான். அதை ஒட்டின ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் தான் யானை குளம்னு ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தோம் நம்ம. யானைகளை வந்து குளிப்பாட்ட போக பராமரிக்க அதுக்கான பயன்பாடுகளுக்கான அந்த குளம் அது ஒட்டின மாதிரி அதுக்கான தேவையான பொருட்கள் வைக்கிறது எல்லாத்தையுமே அப்படி ஒருங்கிணைஞ்சு கட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்க்குறோம், அது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிதிலமடைஞ்சு இருக்குது. அதையும் பராமரிக்கிறாங்க. அரசாங்கம் வந்து ஏதோ மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு பார்க்கட்டுங்கிறதுக்காக வரலாற்று சிறப்பு மிக்க அந்த இடத்துல நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். அது அரசாங்கமும் அதை பராமரிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா, இது வந்து மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோட்டைங்க. அது அந்த கோட்டைக்கு இந்த வழியாக தான் போகணும். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மலை மேலே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டி கல்லாலே கட்டி அதுக்கு மேலே வந்து இவ்வளோ இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை தான் போக போகிறோம். இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதை பாருங்கள், எப்போவே வந்து கல்லால் வச்சு கட்டி செதுக்கி படிக்கட்டெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அதான் போகிற வழி அது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா முற்புதர்களாக இருக்குது. அதெல்லாம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக அதெல்லாம் செதுக்கிக்கிறதுக்கு நல்லா சரி பண்ணி சீர்படுத்தி வச்சு காட்டியிருக்காங்க. அதுதான் அது வெளிப்புற சுவர். இது மேலேயே போகணும். அதான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. நடந்தால் பாருங்க, குரங்கு வருது பாருங்கள் மேலேருந்து. இங்கே போகிறவங்க கையில் எதுவும் தின்பண்டங்கள் எடுத்துகிட்டு போனால் குரங்கு பிடிங்கிட்டு போயிடுது. அது போகிறவங்க ஜாக்கிரதையாக தான் போக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாக தான் போக வேண்டியது இருக்குது. பாருங்க, படிக்கட்டெலாம் அப்போவே வச்சு கட்டியிருக்காங்க. இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக ஒரு கோட்டையை அந்த காலத்திலே உருவாக்க முடியுதுன்னா எப்படி முடிச்சிருக்கும். எவ்வளோ உடல் உழைப்பு, எவ்வளோ தொழிலாளர்களுடைய தேவை, மனித உழைப்பு தேவைப்பட்டிருக்கும்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கெல்லாம் முடியுமா? அந்த காலத்தில் அப்போ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்பதற்கு கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். இந்தியாவிலே அழியாத கோட்டைகளில் செஞ்சி கோட்டையும் ஒன்று. அந்தளவுக்கு இருக்கிறத நீங்கள் வெப்சைட்லேயே பார்க்கலாம். போனாக்கா நிறையா இதை பற்றின செய்தியெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அந்த மாதிரி என்ன நிறைய இடங்களில் வந்து கோட்டைகள்லாம் அழிஞ்சு போச்சு. நிறைய இடங்களில் மலைகள் இல்லாமல் இருக்க சூழ்நிலை. மலைகள் மேலே இருக்கிற கோட்டையெல்லாம் வந்துன்னா அதெல்லாம் தகர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் என்னென்ன பார்த்துருப்பீங்க. நிறைய இடங்களில் அந்த மாதிரி நடந்திருக்கு. இது மட்டும் இன்னும் அழியாமல் அப்படி வச்சு பராமரிச்சிட்ருக்காங்க. அதுதான் பார்க்குறோம். அது மேலே தான் போயிட்டுருக்கோம். மலை மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பாருங்கள், மலையிலேருந்து பாருங்கள் கீழே வந்து அந்த பரப்பளவு, அந்த நிலப்பரப்பு கீழே உள்ள அந்த நிலப்பரப்பு நம்ம பார்க்கணும். நம்ம மலை மேலே இருக்கக்கூடிய கற்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க. நிறைய மக்கள் இன்றைக்கி வந்தாங்க. குரங்கு உட்காந்துருக்கு. குரங்கு ஏதோ அதுக்கு தேவையான உணவு எது தின்னுக்கிட்டு இருக்குது. அதுதான் வீடியோவில் பார்க்கணும். பாருங்கள், மலையிலேருந்து பார்க்கல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம், இந்த செஞ்சி கோட்டையிலேருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது மேலே தான் வந்து பாருங்கள், அப்போவே வந்து அழகாக போகிறதுக்கான படிக்கட்டெலாம் வச்சு மண்டபம்லாம் கட்டி எவ்வளோ நேர்த்தியாக அப்போ பண்ணியிருக்காங்க பாருங்கள். மலை மேலேயே இதெல்லாம் அதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். படிக்கட்டெலாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். பல நூற்றாண்டுகள் கழிச்சும் நம்ம அதை பண்ணி பார்த்துட்ருக்கோம். மலை மேலே இருக்கக்கூடிய கோட்டையை தான் பார்க்குறோம் இப்போ நம்ம.
நம்மளால் அவ்வளோ உயரத்துலாம் போக முடியல. அது மேலே உள்ள ஒரு கோயில், இது மலை மேலே இருக்கிற கோயில் ஒன்று. அந்த கோயிலேருந்து தான் பார்க்குறோம் போய்ட்டு நம்ம. கோயில் மலை மேலே கோயில், மலை மேலே கோட்டை, மலையிலே வந்து குளம், இதெல்லாமே அப்போவே எல்லாச்சும் இப்போ பாருங்க அந்த குளம் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த குளம். இதெல்லாம் வந்து அப்போவே பராமரிச்சிருக்காங்க. கீழே எதுவும் வராமல் ஒரு பாதுகாப்பாக எதிரிகள் வந்து சண்டை போட்டால் நம்ம எப்படி நம்ம தற்காத்துக்கிறது அப்படின்ற அடிப்படையில் இதெல்லாம் வந்து அப்போவே வந்து மலை மேலேயே வச்சு பராமரிச்சிருக்காங்க. மலை மேலேயே கோட்டைலாம் கட்டி வாழ்ந்துருக்காங்க அரசர்கள். இப்போ உள்ள அரசர்கள் மன்னர்கள் வாழ்ந்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம். இதெல்லாம் ஏதோ பார்த்துட்டு கடந்து போகிறது கிடையாதுங்க. அந்தளவுக்கு இதெல்லாம் வந்து அப்போ எப்படி செஞ்சுருப்பாங்க, எப்படி வாழ்ந்துருப்பாங்க, என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்குங்கிறதெல்லாம் இப்போ நம்மளால் கற்பனை பண்ண கூட பார்க்க முடியல. அந்த மாதிரியான ஒரு உடல் உழைப்பு எப்படி கொண்டு போயிருப்பாங்க. கற்களை கொண்டு போயிருப்பாங்க, கல்லுலேயே அங்கே வந்து இவ்வளோ செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். பாருங்க, அந்த மலையிலேருந்து கீழே பார்த்தா அந்த பூமியில் தண்ணி தேங்கி கிடக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கற்களை செதுக்கிறது இருக்குங்கள, இன்றைக்கி வந்து மிஷின் இருக்குது செதுக்கிறோம். அன்றைக்கி எப்படி செதுக்கியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். பாருங்கள், கோட்டையை பாருங்கள், செஞ்சி மேலே இருக்கக்கூடிய கோட்டை, அதுதான் செஞ்சி கோட்டை. அது மேலே தான் மக்கள் போயிட்டுருக்காங்க. நாமளும் அவங்க பின்தொடர்ந்து தான் போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பக்கத்தில் ஒரு ஏதோ அந்தப்புறம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஏதோ ஒரு பகுதியாட்டிருக்கு. அது ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. அது உள்ளே போக முடியல நம்ம அவ்வளோ தூரம்லாம். ஆனால் அந்த கோட்டையை மட்டும் பார்த்து படம் எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியுது, அவ்வளோதான். மக்கள் யாரும் அங்கே போகல. சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க, இருந்தாலும் அங்கே மக்கள் யாரும் போகிறதா இல்லை. பாருங்கள், மலை மேலேயே பீரங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போவே வச்சு எல்லாத்துக்கும் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து உபகரணம் செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கீழே உள்ள ஒரு அரசவை கூடம் அலுவலகம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த மக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அதுதான். இது வந்து அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே குதிரையை பராமரிக்கக்கூடிய லாயங்கள். இந்த பகுதியில் இருக்கிற எல்லாமே அதுதான் பார்த்துட்ருக்கோம். இப்படி செஞ்சி கோட்டைக்குள்ளே எப்படி எல்லாம் மக்கள் வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அரசர்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க, எவ்வளோ பெரிய கோட்டையை வந்து இப்போ அதில் பல ஏக்கர் இடத்துல அதை வந்து பராமரித்து இவ்வளோ இதாக வந்து கட்டி அப்போ வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் வரலாற்றில் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. இது திருமண மண்டபம், ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்போம். அது திரும்பவும் ஒரு முறை அதை வந்து ரிவர்ஸ் போட்டிருக்கோம் நம்ம. இந்த மண்டபம் அப்போவே மண்டபம்லாம் கட்டி திருமண மண்டபம்னு ஒன்று கட்டி வாழ்ந்துருக்காங்க. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம், பெரிய குளம், அதை ஒட்டின கோயில்கள், இது எல்லாமே இதில் இந்த சிறப்புமிக்க ஒரு இடம் தான். அங்கே பாருங்கள், மேலே இருக்க கோயில், அந்த கோயில் மலை கோயில் பக்கத்துலேயே மலை பக்கத்துலேயே குளம், இப்படி எல்லாமே இந்த பக்கத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து இன்னொரு பக்கம், இந்த அடுத்த பக்கத்தில் ஒரு கோட்டை இருக்குது, அது ராணி கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. அதான் பார்க்குறோம் நம்ம.